ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ்லேருந்து மல்லிகைப்பூக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வாங்கி அடித்தா நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. இது அடுத்தடுத்து நல்லா அரும்பு நிறையா வைக்கிது செடி. வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோ வரைக்கும் ஏறிச்சு. கெமிக்கல் அடித்ததுக்கு பூ கொஞ்சம் சிறுத்தாப்பில் இருந்துச்சு. இதை அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. கெமிக்கல் மருந்து அடித்தப்போ பூ வெயிட்டும் இல்லை. இப்போ நல்லா காம்பு விரிஞ்சு கொடுத்து நல்லா வெயிட் வருது. அடித்தது வந்து 16 லிட்டர் டேங்கில் தான் அடித்து ஈவினிங் டைமில் தான் அடித்தேன். ஒரு டைம் ஈவினிங் டைமில் அடித்தேன், ஒரு டைம் காலையில் வெயில் ஏறதுக்குள்ளே அடிச்சிட்டேன் சார். அடித்தா நல்லா இருந்துச்சு. எந்த மருந்து அடித்தாலும் ஈவினிங் டைமில் அடிக்கிறது பெஸ்ட்டு. இதுதான் வந்து இன்றைக்கி எடுக்கக்கூடிய பூ. மீதி இருக்கெல்லாம் நாளைக்கு மறாவது எடுக்கக்கூடிய பூ. பெரும்பாலும் எல்லோரும் மல்லிகைப்பூ இது மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து மதுரை சைடு தான் இது மாதிரி மொக்கா எடுப்பாங்க. இது நாங்கள் வந்து திருச்சி பக்கம் வந்து இது மாதிரி காம்போடு தான் எடுப்போம். காம்போடு எடுக்கிறது அவங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே அந்த மொட்டு வந்து அடிபடாது. இல்லைன்னா பூ வந்து கட்டாகி கீழே விழுந்துடும்.